தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி 3ஆம் பாலினத்தவரை சிறப்பு பிரிவினராக கருத தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உரிய வாய்ப்புகளை வழங்க மறுத்தால் கல்வி தகுதி பெற்ற 3ஆம் பாலினத்தவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்கி தரமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது அரசின் கடமை என நீதிபதி தெரிவித்துள்ளார். 3ஆம் பாலினத்தவரை சிறப்பு பிரிவினராக கருதுக என நீதிபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. கண்டிப்பா ஆனந்தி. அதாவது கடந்த 2017-18ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் ஏ தேர்வில் கலந்து கொண்ட 3ஆம் பாலினத்த விண்ணப்பதாரரான அனுஸ்ரீ என்பவர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தன்னை அனுமதிக்கும்படி உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பவானி சுப்புராயன் 3ஆம் பாலினத்தவர்களை சமூக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் என கருதி கல்வி வேலைவாய்ப்பில் அனைத்து விதமான இடஒதுக்கீட்டு சலுகைகளும் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு தீர்ப்பளித்த போதும் மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரை இது சம்பந்தமான விதிகளை வகுக்கவில்லை என கூறி 3ஆம் பாலினத்தவர்களை கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு ஆண்களாகவோ பெண்களாகவோ கருதாமல் தனி பிரிவினராக கருத வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 3ஆம் பாலினத்தவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பாக பிரத்யேக விதிகளை வகுக்க வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் 3ஆம் பாலினத்தவர்களை ஆண்கள் பெண்கள் பிரிவில் சேர்க்கக்கூடாது எனவும் அறிவுறுத்திய நீதிபதி 2022ஆம் ஆண்டு நடந்த குரூப் தேர்வில் மனுதாரரின் சான்றிதழை சரிபார்க்க அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மேலும் தனது தீர்ப்பில் கூறுவதாவது, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 3ஆம் பாலினத்தவர்களை சிறப்பு பிரிவினராக கருதியிருந்தால் மனுதாரர் தனது வாழ்க்கையின் ஏதாவது ஒரு வழியை கண்டிருப்பார் எனவும் உரிய வாய்ப்புகளை வழங்க மறுத்ததால் கல்வி தகுதி பெற்ற 3ஆம் பாலினத்தவர்கள் தற்போது சமூகத்தில் உள்ள அசாதாரணமான வாழ்க்கைக்காகவே தள்ளப்படுவர் எனவும் அச்சம் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி வேலைவாய்ப்பு அவர்களுக்கு போதுமான வாய்ப்பை வழங்கி தரமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் அதனால் அவர்களுக்கு சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் எனவும் நீதிபதி அந்த ஒரு தேர்வில் தெரிவித்துள்ளார். ஆனந்தி, தகவலுக்கு நன்றி சுந்தரம்.